சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சூரியன், ஒரே சந்திரன், அது மாதிரி ஒரே லட்சியம்தான். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய லட்சியத்தை மாற்றாமல் அதுக்காகவே தினம் தினம் போராடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். ஆனால் அதில் பல தடைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. பல கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு, முக்கியமாக சொல்லப்போனால் துரோகத்தால் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 80% வாழ்க்கையில் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அது நல்லது தான். ஆனால் அந்த விஷயத்தால் நீங்கள் இன்னமுமே மன உளைச்சலில் இருக்கீங்க. வேணாங்கய்யா, அந்த துரோகம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது இல்லையா? யாருக்கிட்ட எப்படி நெளிவு சுழிவோடு நடந்துக்கணும் அப்படின்னு இப்போ தெரியும். ஆமாம், சிம்மம் இப்போ ஒரு பிரம்மாண்டமான மறுபிறவி எடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இனிமே எல்லாமே சாதகமாக நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் சிம்மம் தலைமை தாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு படி மேலே உயரப்போகுது. நீங்கள் உங்களுடைய காட்டுக்கு நீங்கள் தான் ராஜா. இனிமேல் நீங்கள் நடக்கக்கூடிய பாதையில் தான் உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நடந்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துடும். என்னென்னா, உங்களை நம்பி உங்கள் பின்னாடி வந்தால் அவங்க முன்னேறி முன்னாடி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது, உங்களுக்கு லாபம் பெருக போகுது. அடுத்த மாதம் ராகு தசை ஆரம்பிக்குது. கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கும்போது ராகு உங்களுக்கு சாதகமாக மாற போகிறார். அப்போ உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். நீங்கள் இது நாள் வரைக்கும் நினச்சது நடக்கும். உங்களுக்கு தடையாக இருந்தது அத்தனையுமே உங்களை விட்டு விலகும். ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சிம்மம் எட்டாத உயரத்தை அடைய போகுது. இதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆடி மாதத்தில் அடிக்கக்கூடிய காற்றுல அம்மியே நகரும்போது உங்களுடைய கஷ்டங்களும் உங்களை விட்டு இந்த மாதம் நகர்ந்தே தீரும். அடுத்த மாதம் நீங்கள் நினச்சதை விட நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தனம் பெருகும், முக்கியமாக கடன் தீரும். இந்த கடனால் நீங்கள் படாத கஷ்டத்தை பட்டு இருப்பீங்க. எல்லாருக்கிட்டேயும் தலை குனிஞ்சு நின்று இருப்பீங்க. அதாவது சிம்மம்னாலே பிறந்ததுல இருந்து தலை நிமிர்ந்து தான் பழக்கம். தேவையில்லாத போராத காலம்னு தான் சொல்லணும். இந்த கடனால் நீங்கள் யார்கிட்டெல்லாம் தலை குனிஞ்சு நின்ன காலமெல்லாம் போய் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கான கடனை தீர்த்து வைப்பீங்க. நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். சிம்மத்துக்கு ராசி அதிபதி சூரியன். நீங்கள் தினமுமே எந்திரிச்சு சூரியனை பார்த்து ஒரு 10 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க. அந்த ஆதவனின் ஒளி பிரகாசம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லா கஷ்டத்து மேலேயும் பட்டு உங்களுடைய கஷ்டங்கள் சுட்டெரிக்கப்படும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. மிகப்பெரிய ஒரு தேவ ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் போன ஜென்மத்தில் என்னையா பாவம் பண்ணீங்க? அதை அனுபவிக்க தான் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கீங்க. அதை எந்த காலகட்டத்தில் விதி நமக்கு கொடுக்கும்? சனி பெயர்ச்சி நடக்கும்போது, அஷ்டம சனி பெயர்ச்சி நடக்கும்போது, கேது பெயர்ச்சி நடக்கும்போது தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கஷ்டமே வரும். ஏன்னா மற்ற காலகட்டத்தில் எல்லாம் கிரகங்கள் நமக்கு நன்மையை தான் தரும். இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் வந்து தடுத்தாலும் சனி பகவான் அத்தனை பேரையுமே எதிர்த்து நமக்கு சேர வேண்டிய பலன்களை நிச்சயமாக தந்தே தீர்வார். ஏன்னா இது அவருக்கே விதிக்கப்பட்ட விதி. அப்பேற்பட்ட சனி பகவானுடைய வக்ரமான பார்வை நம்ம மேலே விழாமல் இருக்கணும். கண்டக சனி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த ஒரு விஷயத்தை நாம் பண்ணோம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் நாம் தெரியாமல் செஞ்ச தீய செயல்களுக்கான பலன்களை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கும் போது தெய்வத்தின் அனுகிரகம் நம்மளை வந்து காப்பாற்றும். இந்த ஜென்மத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாம் தெரியாமல் செஞ்ச தவறும் நம்மளுடைய சந்ததியரை பாதிக்காமல் இருக்கும் பிற்காலத்தில். நிச்சயமாக இந்த விஷயம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா சிம்மத்துக்கு இனிமே ராஜ யோகம் தான். அப்படி என்னதான் விஷயம், என்னதான் பண்ணணும்? தானம் செய்யணும். என்ன தானம்? கோதானம் செய்யணும். நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்குள்ள கஷ்டப்படக்கூடிய ஏதாவது ஒரு ஏழையை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு உங்கள் கையால் கோமாதாவை தானம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவ்வளவு எளிதாக இந்த தானத்தை பண்ணவே முடியாது. கர்ம வினை உங்களை பண்ணவே விடாது.
கர்ம வினை ஒருத்தருக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்க்க முடியும் அப்படின்றது புராண காலத்தில் இருந்தே இருக்கிற ஒரு உண்மை. பரவாயில்ல, நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் வழிபடக்கூடிய அந்த முருகப்பெருமான் நமக்கு துணையாக இருக்காரு. சிம்மத்துக்கு எப்பயுமே துணை அப்படின்னா அந்த ஆறுமுகன் மட்டுமே தான். நீங்கள் அந்த ஆறுமுகனை நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களால் இந்த விஷயத்தை பண்ணி முடிக்க முடியும். இதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய குலதெய்வம் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை போய் அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா நமக்கு எல்லா தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு எல்லா விஷயமுமே நல்ல விதமாக நடக்கும். ஏன்னா பசியால் அழுது கொண்டிருக்கும் ஒரு குழந்தைக்கு மற்றவர்கள் உணவை ஊட்டுவதை விட பெற்ற தாய் உணவை ஊட்டும் போது அது மிகவும் மகத்துவமான ஒரு விஷயமா மாறுது. ஏன்னா அந்த உணவில் பாசமும் சேர்ந்து வருதுங்கய்யா. உங்களுக்கு பெற்ற தாய் அப்படின்னா அது உங்களுடைய குலதெய்வம் தான் முதல்ல, அதுக்கப்புறம்தான் மற்ற தெய்வங்கள். அதனால் குலதெய்வத்தோட அனுகிரகத்தோடு நீங்கள் இந்த தானத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட. இனிமே சிம்மத்துக்கு எல்லாமே பொக்கிஷமான காலம்தான். நீங்கள் ஒரு மானசீகமான தெய்வ வழிபாடை மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாம் தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த விதமான தடங்கல்களும் முதல்ல வராது. தைரியமாக இருங்க. மனசில் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட எல்லா பாரத்தையும் விடுங்க. ஏன்னா தெய்வங்களோட அனுகிரகம் சிம்மத்து மேலே பட ஆரம்பிச்சிடுச்சு. சில பேரெல்லாம் உங்களுடைய குழந்தைக்காகவே தான் உங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு ஆசா பாசமும் இல்லாமல் ஒரு விரக்தி நிலையில் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றது மட்டுமே தான் உங்களுடைய சிந்தனையாகவே இருக்குது. நிச்சயமாக நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். இனிமே உங்களுக்கு ராஜ யோகம் தான். நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்க போகுது. படிப்படியாக நீங்கள் வாழ்க்கையில் உயர போகிறீங்க. உங்களை பார்த்து இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் கேலி பேச்சு பேசினாங்களோ அத்தனை பேருமே வாயடைச்சு போகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போக போகுது. இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் நீங்கள் முன்னேறத்துக்கும் இத்தனை நாளாக மூடி இருந்த கதவுகள் அத்தனையுமே திறக்க ஆரம்பிச்சிடுச்சு. குலதெய்வத்தோட நாமத்தை மட்டும் மனசில் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து உங்களுடைய குலதெய்வத்தோட நாமத்தை ஒரு 3 முறை எழுதுங்க தினமுமே. அது ரொம்ப ரொம்ப சேஷ்டம். அந்த குலதெய்வத்துக்கும் நீங்கள் குலதெய்வத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும். கீழே கமெண்ட்லேயும் உங்களுடைய குலதெய்வத்தோட நாமத்தை பதிவிடுங்க. அதன் மூலமாக மற்றவர்களும் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குலதெய்வங்கள் எல்லாம் கூட இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். சிம்மத்துக்கு இனிமே வெற்றி மட்டுமே தான். ரொம்ப நாளாக தடையாக இருந்த ஒரு விஷயம் விலகி நீங்கள் நினச்ச காரியம் உங்களை தேடி வரும். ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.